கர்த்தர் நமக்காக நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, அவர்கிட்ட வரும்போது வெறும் பிரச்சனைகளே சொல்லிட்டு போயிடுறோம். ஆண்டவர் சொல்யூஷனை கேளுன்றார். ஜெபம்ன்றது பிரச்சனையை சொல்ற நேரம் மட்டும் இல்ல, அதுக்கான சொல்யூஷனை பேசுற நேரம். வாட் இஸ் பிரேயர்? பிரேயர் இஸ் a time of speaking out சொல்யூஷன். உனக்கு என்ன வேணுமோ அதை பேசுன்றாரு. நம்ம என்னன்னா வானாத மாதிரி இருக்குது அதெல்லாம் பேசிட்டு போறோம். இது இருக்குது, இது எனக்கு வானா, அது இருக்குது, அது எனக்கு வானா. இந்த மாதிரி ஒரு வியாதி, இவன் ஒரு பிரச்சனை, அவன் ஒரு பிரச்சனை, அந்த போராட்டம், இந்த பலவீனம், ஆண்டவர் வானான்றதெல்லாம் பேசிட்டு போறேன். என்ன வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறே. அந்த பலவீனத்தை எடுத்து போறீங்க. எனக்கு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே, எனக்கு வாசல் திறக்கட்டும், எனக்கு நன்மைகள் நடக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, சொல்யூஷனை பேசு. படிக்கிறேன் பாருங்க, நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்ப நம்ம நாக்குல அதிகாரம் இருக்குது. அந்த நாக்குடைய அதிகாரத்துல மரணமும் ஜீவனும் இருக்குது. மரணம் வேணுனாலும் அது நாக்குனால தான், ஜீவனானாலும் நம்மளுடைய நாவு. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ பேசுறதுக்கு ஒரு பலன் இருக்குது. கனினா என்னது? பழம். ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது கனி இருக்கும். மரத்தை நம்ம பராமரித்து அதை பாதுகாத்து நீர் பாய்ச்சி அதுக்கு தேவையானது கொடுத்தோன்னா அது கனி கொடுக்குது. அதே போல் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கனி கொடுக்குது. ஒன்று அந்த கனி மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கலாம், இல்லைனா ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கலாம். ஆனால் பலன் நிச்சயம். ஸோ கர்த்தர் நான் சொல்கிறாருன்னா, மரணமும் ஜீவனும் நாக்குடைய வல்லமையில் இருக்குது. பாருங்க, விசுவாசத்தை பற்றி ஒரு போதனையில் நம்ம இருக்கிறோம். விசுவாச வாழ்க்கைனா என்னது? வார்த்தையினால் வாழ்கிறது. வார்த்தையின் அதிகாரத்தை நம்முடைய சூழ்நிலைகள் மேலே செலுத்தி வாழ்றது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறணுமா? அப்போ அதுக்கேற்ற வார்த்தைகளை வேதத்திலேருந்து எடுத்து அதிகாரத்தோட பேசுகிறோம். ஸோ பேசி பேசி சூழ்நிலைகளை மாற்றிக்க கற்றுக்கிட்டவன் தான் ஒரு வளர்ந்த விசுவாசி. வார்த்தையின் வல்லமையை புரிஞ்சு, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை புரிஞ்சு, அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை புரிஞ்சு அந்த வார்த்தையின் வல்லமையை சரியாக பயன்படுத்த கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு மெச்சூர் பிலீவர். உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குதா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்தவங்களா இல்லையா அப்படின்னு. ஆர் யூ அ மெச்சூர் பிலீவர் ஆர் நாட்? எப்படி கண்டுபிடிக்கிறது? வார்த்தையின் வல்லமையை உணர்ந்து அதை பயன்படுத்த கற்றுக்கிட்டீங்கன்னா அது மெச்சூரிட்டி. இன்னொரு அடையாளம் இருக்குது பாருங்க. வளர்ச்சிக்கான இன்னொரு அடையாளம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு ஏதுவாக நம்ம எவ்வளோ நம்மளுடைய வார்த்தைகளை மாற்றிக்கிறோமோ அவ்வளோ நம்ம மெச்சூர் ஆனவங்க. அப்படின்னா நம்ம பேசுகிற விதம், நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையின் அஸ்திபாரத்து மேலே இருக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம வளர்ந்தவங்க. அப்படின்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் பேசுகிறோம். வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, இல்லை வெளியே போய் நண்பர்கள்ட்ட ஏதோ ஒன்று பேசணுமா இருக்குது, ஆஃபீஸில் ஏதோ ஒரு விஷயத்தில் பேசணுமா இருக்குது. நம்ம பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த சத்தியத்துக்கு ஏதுவாகவே பேசணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ நெகட்டிவான விஷயம் ஆஃபீஸில் நடக்குது, அதை ஊதி இன்னும் பெருசாகிறது பதில் இல்லை மாறும், ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு, நிச்சயமாக அது சொல்யூஷன் கிடைக்கும், இப்படி பேசினா இது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏதுவானது. ஸோ நம்ம வார்த்தைகள் எவ்வளோ தேவனுடைய வார்த்தைக்கு ஏதுவானதாக இருக்குதோ, how much it aligns with the word of God, அவ்வளோ நம்ம மெச்சூராக இருக்கணும். ஏன் வார்த்தைகளை பற்றி பேசுகிறோம்? ஏன்னா விசுவாச வாழ்க்கைனா வார்த்தைகளின் வாழ்க்கை. அப்போது இந்த விஷயத்தை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். விசுவாச வாழ்க்கைனா என்னது? வார்த்தையின் அதிகாரத்தினால வாழ்க்கையை நடத்துறது, வாயின் அறிக்கையினால வாழ்க்கையை நடத்துறது. இப்போ அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த டீச்சிங்கில் என்ன கற்றுக்க போகிறோம்னா, நம்ம வார்த்தையை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை மாறும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வார்த்தைகளை மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஏன்னா மரணமும் ஜீவனும் நம்ம பேசுகிற வார்த்தையில் தான் இருக்குது. ஒரு விஷயம் நல்லா இருக்கணும்னாலும் வார்த்தையை பேசணும், ஒரு விஷயம் நாசமாக போகணுன்னாலும் வார்த்தையை பேசணும். ஜீசஸ் புயலை பார்த்து அமைதியாருன்னாரு, சீஷர்களை பார்த்து சமாதானம்ன்றார். பாரு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த அலைகள் புயலை பார்த்து அமைதின்றார், அதுக்கப்புறம் கடலை பார்த்து அமைதின்னு சொல்றாரு. அது கூட மறந்துடக்கூடாது நம்ம. அப்போ ஆண்டவர் நெகட்டிவாக பேசணும்னா எதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகணுமோ அதை பார்த்து ஒன்றும் இல்லாமல் போன்னு சொன்னார். எது நல்லா இருக்கணுமோ அதை பார்த்து சமாதானத்தை பேசினார். அப்போ எந்தெந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில இல்லாமல் போகணுமோ அந்த விஷயத்தை பார்த்து சொல்லணும், இயேசு நாமத்தில் நீ இல்லாமல் போகணும். ஆண்டவர் சொல்ற, அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொல்லு அப்படின்றார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வார்த்தைகளை மாற்றிக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம், கைவேர்த்தி சொல்லுங்க, என் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. உங்கள் மனைவி அட்மிட் ஆகிட்டுக்கிறாங்க, கோமாவில் இருக்கிறாங்க, பல நாட்கள் ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டர் ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, எங்களால் ட்ரை பண்ணிட்டோம், இனி உங்கள் கோமாலேருந்து எந்திரிக்கிறது வாய்ப்பு இல்லை, அதனால்
எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு தூக்கின்னு போயிடுறதா பெஸ்ட்டு, சரி லாஸ்ட்டாக ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிடுங்க அப்படின்னு பெட்டு பக்கத்தில் உட்காந்து பேசின்னுக்கிறாங்க. பேர் என்ன? பேர் சுமதி. சரி, ஹைட் என்ன? இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வயசு என்ன? வயசு 38 அப்படின்னு சடாரண தம்மா எந்திச்சு உட்காந்துட்டாங்க. என்னங்க வயசு தெரியலங்க, 35ங்க, எனக்கு 38ன்ட்டிங்களா? 35. டாக்டர் சொன்னார், சக்ஸஸ், நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வார்த்தைகள் முக்கியம், வார்த்தைகள் முக்கியம். ஏன்? முதலாவது, எவ்வளோ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏதுவாக பேசுகிறோமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் வளர்ந்தவங்கன்னு அர்த்தம். How well we speak consistently with the word of God is a sign of our maturity, is a sign of our growth. வார்த்தையை எவ்வளோ வேதத்தின் வார்த்தைக்கு ஏதுவாக பேசுகிறோமோ அவ்வளோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வார்த்தைகள் தேவனுடைய சிருஷ்டிப்புடைய கருவிகள். They are tools of God's creation. நம்ம பேசுறத கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். பார், முதல்ல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், கர்த்தர் அவருடைய வார்த்தை நிமித்தம் தான் எல்லாம் சிருஷ்டிப்பை கொண்டு வந்தார். So words have the ability to create. அப்போ உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சிருஷ்டிக்க முடியும் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நீங்கள் பேசும்போது. அதனால தான் நம்ம வார்த்தைகளை நேர்த்தியாகவும் கரெக்டானதான் நம்ம பேசணுமா இருக்குது. இன்னொன்று என்னன்னா, ஏன் நம்ம பேசணும்னா, விசுவாசினா அவன் பேசுவான்னு அர்த்தம். பவுல் சொல்றார், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். Faith has a character, it speaks. So if you are a believer, you will speak. நிறைய தடவை ஆண்டு நம்மளுக்கு கனவுகளை கொடுப்பார். அந்த கனவுகளை சொல்ல மாட்டோம் வெளியே. இப்போ எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணும்னு நான் சொல்ல, ஏன்னா எல்லாரும் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்களான்னு தெரியல. எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல படத்தை கர்த்தர் நம்மளுக்கு தரும்போது, ஒரு விருப்பத்தை தரும்போது அதை பேச கற்றுக்கணும். யோசேப்பு அதை தான் செஞ்சார். அவருக்கு தேவன் கனவுகளை கொடுத்தார். அந்த கனவுகளை விசுவாசத்தில் அறிக்கை செஞ்சார். அந்த கனவை அறிக்கை செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அப்பதான் கர்த்தர் வேலை செய்யறதுக்காக ஒரு இடத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். வார்த்தைகள் முக்கியம். சொல்லுங்க எல்லாருமே சத்தமா, என்னது அது? வார்த்தைகள் முக்கியம். அப்போ வார்த்தையை பேசும்போது அது எதிர்காலத்தில் நடக்கிறதுக்காக நம்ம ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். விசுவாச வாழ்க்கைன்றது வார்த்தைகள் நிறைஞ்ச வாழ்க்கை. அதனால தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிறோம் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ வார்த்தைகள் ஏன் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 4 வெளிப்பாடுகளை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். எவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க நோட்ஸ் எழுதுறதுக்காக? 4 revelations about the word of God. முதலாவது எழுதிங்க பார்க்கலாம். Your words carry power. உங்கள் வார்த்தைகளில் வல்லமை இருக்குது. உங்கள் வார்த்தைகள் வல்லமையை சுமந்துட்டு இருக்குது. உங்களுக்கு அதுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. முதலாவது எல்லாரும் வாங்க, பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் அதோடைய 4ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ஸோ ராஜாவின் வார்த்தைக்கு என்ன இருக்குது? அதிகாரம் உண்டு. ஓகே, அதிகாரம் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது, வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பார்க்குறோம். Where the word of the king is, there is power. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஓகே, இப்போ இன்னொரு வசனத்தை படிக்கலாமா? லேவியாராகமம் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லெவிட்டிகஸ் 27 and verse number 12. ஆசாரியன் அது நல்லதானாலும் விளப்பமானதானாலும் அதை மதிப்பானாக. ஒரு மதிப்பை குறிக்கிறது ஆசாரியன். உன் மதிப்பின் படியே இறக்க கடவது. பிரீஸ்ட பார்த்து சொல்றார், நீ எப்படி என்ன அந்த விஷயத்தை என்னன்னு மதிக்கிறியோ, அது என்ன மதிப்பை கொடுக்குறியோ அதுதான் மதிப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் எதை பற்றி படித்தோம்? ராஜாவை பற்றி பார்த்தோம். இப்போ யாரை பற்றி பார்க்குறோம்? ஆசாரியன், பிரீஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, ராஜா, ஆசாரியன். ராஜாவின் வார்த்தையில் வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. பிரீஸ்டுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. பிரீஸ்ட் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே. பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரீஸ்ட் தான் ஒரு குஷ்டரோகி சுத்தமாயிருக்கிறானா இல்லையான்னு டிக்ளேர் பண்ணுறது. ஒரு பிரீஸ்ட் சொல்ற மாதிரி தான். பிரீஸ்ட் இவன் அசுத்தமானவன் சொல்லிட்டா அசுத்தமானவன், அவ்வளோதான். பிரீஸ்ட் இவன் சுத்தமானவன் சொல்லிட்டா சுத்தமானவன். அதனால தான் ஜீசஸ் ஒரு குஷ்டரோகி சுகமான உடனே எங்க போய் காட்ட சொன்னார் தன்னுடைய சரீரத்தை? ஒரு பிரீஸ்ட் கிட்ட. அவர் சொன்னார், போய் ஆசாரியின் இடத்தில் காண்பின்றாரு. அந்த 10 குஷ்டரோகிகள் இயேசு கிட்ட சொல்றாங்க, தாவீதின் குமாரனே எங்கள் மீது மனம் இறங்கும்னா, இயேசு சொல்றாரு, நீங்க போங்க பிரீஸ்ட் கிட்ட போய் உங்களை காண்பீங்க. ஏன்னா ஒரு பிரீஸ்ட் வாய் திறந்து சொல்லணும் அது என்ன அப்படின்னு. ஸோ எல்லாரும் சொல்லுங்க, ராஜா, ஆசாரியன். இவங்க 2 பேருக்கு பெரிய வல்லமை. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் 3 பேருக்கு மட்டும்தான் அபிஷேகம். 3 கும்பலுக்கு மட்டும்தான். 1 ராஜாக்கள், இன்னொன்று ஆசாரியர்கள், 3ஆவதா தீர்க்கதரிசிகள். 3ஆவதா யாரு? தீர்க்கதரிசிகள். ஓகே, இப்போ 2 பேரை நம்ம பார்த்துட்டோம் இங்கே. சரியா, இப்போ இந்த 2 பேரையும் கம்பைன் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஏன் ராஜாவை பற்றியும் பார்க்குறோம், எதுக்காக ஆசாரியனை பற்றி பார்க்குறோம்? ஏன்னா நமக்கு அது சம்மந்தப்பட்டதாக இருக்குது. வாங்க, 1 பேதுரு 2:9.
நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நான் அருமையாக பேசினார்ல, அவர் சொல்றாரு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம புண்ணியங்களை இல்லை, யாருடைய புண்ணியங்களை? அவருடைய புண்ணியங்கள். ஒரு சில பேர் பிலீவ் பண்ணுவாங்க தெரியுமா, பரலோகத்துக்கு போகும்போது நம்ம பாவங்கள்லாம் ஒரு தராசில் இருக்குமா, நம்ம புண்ணியம், நம்ம பண்ண புண்ணியம்லாம் இன்னொரு தராசில் இருக்குமா. எது ஜாஸ்தியாக இருக்குதோ, பாவம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நரகத்துக்கு போயிடுவோமா, புண்ணியங்கள் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போயிடுவோமா. யோசிச்சு பாருங்க, கன்ஃபார்மாக எல்லாம் நரகம் தான் அப்படி போகிறதா இருந்தா. உண்மையா இல்லையா? ஏன்னா வைக்கிறதுக்கு புண்ணியங்கள் அவ்வளோ இருக்காது, இந்த பக்கம் பாவத்தை வைக்கிறதுக்கு தராசில் இடம் பத்தாது. ஒரு சில பேர் பாவங்களை ஆண்டு டெரஸில் போட சொல்லுவார், பரலோகத்து டெரஸில் போட, அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, எங்கே அதிகமாக லோடா இல்லையா. சில பேர் நம்மள்ட்ட சொல்லுவாங்க அதுமா புண்ணியம் அப்படின்னு நிறைய பேசுவாங்க. எப்படி பதர் இருக்கிறீங்கோ, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா ஆகிற பதர் அப்படின்வாங்க. நான் அவங்கள்ட்ட ஞாபகப்படுத்துறது, நான் பண்ணிக்கிறதே கொஞ்சம் புண்ணியம், அதில் நீ நாத்துக்கு பங்கு கேட்டுனுக்கிற அப்படின்னு. அதெல்லாம் அவருடைய புண்ணியங்கள். பக்கத்தில் இருங்களை பார்த்து சொல்லுங்க, அவருடைய புண்ணியங்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற சந்ததியாயும், அடுத்தது பாருங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த சாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. நம்மலாம் யாரா பாருங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen generation. இங்கிலீஷ் அருமையா இருக்கல, சொல்லுங்க chosen generation. நெக்ஸ்ட், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், சொல்லுங்க ராயல் priesthood. மூணாவது, பரிசுத்தமான ஜாதியும், அப்படின்னு அர்த்தம் ஹோலி பீப்புள், ஹோலி பீப்புள். அடுத்தது பாருங்க, அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். என்ன அருமையா இருக்குது பாருங்க, கைவெட்டி சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. ஆனா அதுல ரெண்டாவது பாருங்க, யாருன்னு ரெண்டாவது என்ன சொன்னோம்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். எல்லாம் சொல்லுங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரீகம்னா ராஜாக்கள், ஆசாரிய கூட்டம்னா ஆசாரியர்கள். நம்ம யாரு? எல்லாம் சொல்லுங்க, நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இப்ப நீங்க சொல்லுங்க, பிரசங்கி 8:4 என்ன படிச்சோம் நம்ம? ராஜாவுடைய வார்த்தையில அதிகாரம் இருக்குது. அப்புறம் நம்ம பார்த்தோம் லெவிட்டிகஸ் 27:12 நான் பார்க்கிறோம், ஒரு ஆசாரியன் என்ன சொல்றானோ அது அதே மாதிரி தான் டிசைட் ஆக போகுது. அப்போ ராஜாவுடைய வார்த்தையில வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஒரு பிரீஸ்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதான் நிர்ணயிக்குதுன்னா, இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு டபுள் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஏன்? நம்மள ராஜாவா மட்டும் ஏற்படுத்தல, நம்மள பிரீஸ்டாவும் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம வாய் திறந்து பேசணும்னா வல்லமை இருக்குது. ஓ கமான், யாராவது கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம் அந்த நேரத்துல உண்மையாவே. எஸ், நம்மலாம் யாரு? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆமென். அப்ப நம்ம வார்த்தையை பேசணும்னா அதுல வல்லமை இருக்குது. நம்மளாம் ராஜாக்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம பேசுற வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு ராஜா ஒரு வார்த்தையை பேசுறாரு, எப்படி அது நடக்குதுன்னு சொல்லி அவர் கவலைப்படுறாரா? பேலஸ்ல அவருக்கு தண்ணி தேவைப்படுது, யாரெங்கே எனக்கு ஒரு தண்ணி கொண்டு வாருங்கள் அப்படின்றாருப்பா. இவர் கவலைப்படுறாரா யார் எத்துன்னு வர போறான்னு? ஐயோ அவசரப்பட்டு சொல்லிவிட்டோமே, அவன் எத்துன்னு வருவான். அப்போ தேர்றாரு அவரு, தண்ணி கேட்டுனே, யார் நீ எத்துன்னு வரையாமா, நீ எத்துன்னு வரையாடா, டே தாகமா இருக்குதுரா. இல்லை இல்லை, அவர் பேசிட்டாருன்னா அது நடக்கும். அது சேவகனோ சேவகியோ இல்லை வாசுகியோ இல்லை, நிறைய பேரோட பேருங்க அங்கே நம்மளுக்கு தெரியாது. இல்லை அதான் அந்த ஈட்டியை பூச்சி நிற்கிறவனோ, இல்லைன்னா விசிறியை பூச்சி நிற்கிறவனோ, இல்லை பக்கத்தில் இருக்கிற மந்திரியோ சுந்தரியோ யாரோ என்ன பண்ணுவாங்க? ராஜா ஒன்று சொல்லிட்டாரா அது நடக்கணும். வேறு நிறைய டைம் என்ன பண்ணுறோன்னா பேசிட்டு இது எப்படி நடக்கும்னு கவலைப்படுறோம். ஆண்டவர் சொல்றார், நீ ராஜா தானே, ராஜா மாதிரி பிஹேவ் பண்ணு. எப்படி இருக்கும் ராஜாக்கள் இப்படி பேசினா எப்படி இருக்கும்? யாரெங்கே யாராவது மந்திரியாரை அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்ட்டு தேர்றா இறங்கி போறாரா? இரு யாராவது போய்க்கிறானான்னு பார்க்கலாம், இல்லைன்னா நானே போய் கூட்டின்னு வந்துடலான்னு போறாரு அவரு. நிறைய டைம் நம்ம அப்படி பண்றோம். வார்த்தை நாதுபதர் பேசுறது என் வார்த்தையிலலாம் வல்லமை இருக்குதா? ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் ராஜாவா ஏற்படுத்தி இருக்கிறேன், உன்னை நான் ஒரு ஆசாரியனா வச்சிருக்கேன். ஆசாரியன் என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்றாரு அதுதான். உங்க வாழ்க்கையை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க அதுதான். கர்த்தர் சொல்றாரு, உன் வார்த்தையின் படி எல்லாம் ஆகட்டும், ஏன்னா நீ ஒரு பிரீஸ்ட், உனக்கு நான் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். உங்க உடலை பார்த்து சொல்லுங்க, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல அப்படிதான், அப்படி ஆகட்டும். பார், நம்ம நிறைய டைம் என்ன சொல்றோம்னா, கர்த்தர் சொன்னதுக்கு நம்ம ஆமென்னு சொல்றோம். உண்மை உண்மை, அப்படிதான் சொல்லணுமா இருக்குது, அப்படிதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் வார்த்தை என்னவோ அப்படி ஆகட்டும், கர்த்தர் ஆமென்னு சொல்றாரு. எந்த வகையில தெரியுமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பிசினஸ் எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிசினஸ் எப்படி இருக்கணும்? அப்படி ஆகட்டும் என்றார் ஆண்டவர். உன் குடும்பம் எப்படி இருக்கணும்? அப்படி ஆகட்டும். ஆண்டவர் கேட்கிறார், உன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பிள்ளைகள் இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க, எப்படி இருக்கணும்?
ஆசீர்வாதமாக இருக்கணும், அப்படியே பிடிவாதமாக இருக்கணும்னு சொன்னீங்களா? அப்படியே ஆகிடும். அப்புறம் அப்படி சொல்ல அவங்க இல்லை, பக்கவாதமாக இருக்கட்டும், யாரும் சொல்ல மாட்டேன், அப்படி கவலைப்படாதீங்க. ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அப்படியே ஆகட்டும். ஆண்டவர் சொல்ல உன் ஆரோக்கியம் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும் ஆண்டவர், அப்படியே ஆகட்டும். ஏன்னா நீ ஒரு பிரீஸ்ட். ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை பேக்கப் பண்றார் அவருடைய வல்லமையினால. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வார்த்தையில அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. ஏன்னா நம்ம ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். we are royal priesthood, we are royal priesthood. அப்ப டபுள் வல்லமை. பிரீஸ்ட் மட்டும் இல்ல, ராஜா மட்டும் இல்ல, ஆசாரியன். கர்த்தர் டபுள் வல்லமை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. கம் ஆன். அடுத்ததா வாங்க, மத்தேயு 12:37 வாங்க. மத்தேயு 12 அதுடைய 37. ஏன் வார்த்தைகள் முக்கியம்? வாழ்க்கை மாறணும்னா வார்த்தையை மாற்றினா போதுமா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்களை நம்ம சொல்கிறோம். வார்த்தையை மாற்றிக்கிட்டோன்னா உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு, ஏனெனில் உன் வார்த்தைகளினால் நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஓகே, உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். என்னது? you will be justified by your words என்றாரு. இப்போ இதை பல ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்க முடியும். ஆனா ஜீசஸ் சொல்றாரு, உன் வார்த்தைகளுக்கு வேலை இருக்குது, உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்குது, உன் வார்த்தைகள் ஒரு சில விஷயத்த செஞ்சு முடிக்க முடியுது. அதுல முக்கியமானது என்னன்னா, உன் வார்த்தை நிமித்தம் தான் நீ நீதிமானாக்கப்படுவ அப்படின்றாரு. இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்மளாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்? நம்ம எப்படி? விசுவாசத்தினால. யாரை விசுவாசிச்சதுனால? ஏசு கிறிஸ்துவ நம்ம மனதில் விசுவாசிச்சு வாயை திறந்து அறிக்கை செஞ்சதுனால நீதிமானாக்கப்பட்டோம். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? பாருங்க, பல ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்க முடியும். இதுல ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஆமா, நம்ம வார்த்தைகளால் நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். என்ன வார்த்தையை பேசணும்? இயேசுவே உங்களை நம்புறேன், உங்களை விசுவாசிக்கிறேன், எனக்காக மரிச்சீங்க, எனக்காக உயிர் தெழுந்தீங்க, நான் உங்களை என் ரட்சகராக அங்கீகரிக்கிறேன், நீங்க என் வாழ்க்கையில வேணும்னு சொல்லி அறிக்கை செய்யும்போது கர்த்தர் நம்மளை நீதிமானாக்குறார். அப்ப ரெண்டாவது ரகசியத்தை எழுதிங்க, you are justified by your words. By your words you are justified. உங்க வார்த்தைகளால நீங்க நீதிமான்களாக்கப்படுறீங்க. வார்த்தைகளால நீதிமான்களாக்கப்படுறீங்க. அப்படின்னா நீதினால வர்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அதே மாதிரி தான் பெற்றுக்கொள்ள போறோம். நீதி எப்படி பெற்றுக்கொண்டோம்? வார்த்தைகளால. அப்ப நீதிமானுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எப்படி பெற்றுக்கொள்றோம்? வார்த்தைகளால. வசனத்துல பல இடங்களை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 5:12 பார்க்கிறோம், கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நீதிமான்கள் இங்க இருக்கிறீங்க? அப்ப நீங்க சொன்னீங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். பார், ஏன்னா நீதிமான் தன்னுடைய வார்த்தைகளால நீதிமானாக்கப்படுறான் இல்லையா? அந்த நீதியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றான். எப்படி சுகம் அடையிறது? எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்றது? வார்த்தைகளால. ஏன்னா நீதிமான் ஆக்கப்பட்டதே வார்த்தையினால தான். அப்ப நீதிமானுடைய ஆசீர்வாதங்களும் வார்த்தைகளால தான். ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நீதிமானுக்கான ஆசீர்வாதத்தை வார்த்தை சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வருஷத்தை நம்ம படிக்கிறோம், நீதிமானுடைய வீடு பொக்கிஷங்களால நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி. எத்தனை பேர் வீட்டில் ஒரு சில பொக்கிஷங்கள் மிஸ் ஆயிக்குது? அப்படின்னா யாரும் தூக்கின்னு போயிட்டாங்கன்னு சொல்ல வரல நான். மிஸ் ஆயிருக்கு தான் ஒரு சில விஷயங்கள். அப்போ ரொம்ப நாளாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணுன்னு, ஒரு நல்ல வாஷிங் மிஷின், ஆனால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு சில பேர் இங்கே இருக்கலாம், நல்ல அதான் ஃப்ரிட்ஜு வருது எல்லாம், இந்த ஐட்டமுக்கு தான் அப்படியே ஞாபகம் வருது எனக்கு. சரியா? ஒரு நல்ல பீரோ ஒன்று வாங்கணுமா இருக்குது, இல்லை நகை வாங்கணுமா இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு நான் நகைங்களை போட்டு விடணும், நல்ல துணிமணி வாங்கணுமா இருக்குது, இல்லை வீடையே மாற்றணுமா இருக்குது, இல்லை ஒரு வீடே வாங்கணுமா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது முதல் நம்ம வார்த்தையால் அந்த ஃபியூச்சரை டிசைன் பண்ண கற்றுக்கணும். முதல் நம்ம வார்த்தைகளை அந்த டைரெக்ஷனில் நம்ம செலுத்த கற்றுக்கணும். ஏன்னா ஒரு நீதிமானாக மாற்றப்பட்டது தன்னுடைய வார்த்தைகளால். அப்போ நீதிமான் ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிறதும் தன்னுடைய வார்த்தைகளால. இரண்டாவது ஆசீர்வாதம் எழுதிங்க, what happens by your words? By your words you are justified. நம்ம நீதிமான் ஆக்கப்படுறது நம்முடைய வார்த்தையினால. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க. இன்னொரு வசனம், ஆக்சுவலா ஐசையா 43:26. நாம் ஒருவரோட ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. ஆண்டவர் சொல்றாரு. இது எப்படி இருக்குது கேட்டிங்களா? என்ன, உனக்கு வர வேண்டியது வரலன்றியா? இன்னும் உனக்கு சேர வேண்டியது சேரலன்றியா? சரி வா கேஸ் போடு, வா பேசலான்றாரு. சரி, இப்படி பேசினா எப்படி இருக்கும்? பயங்கரமா நம்மளுக்கு. ஆனால் ஒரு சில பேர் இல்லை நான் மௌனமான விசுவாசி. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு தான் உன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்றாரு. வந்து பேசு, உனக்கு என்ன வேணும் வந்து பேசுன்றாரு. என் ப்ராமிஸை பைபிளில் பார்த்துருக்கிறியா? அந்த ப்ராமிஸ் வாழ்க்கையில் நடக்கலையா? வந்து வழக்காடுனா என்னது? கோர்ட் மாதிரி. வந்து வா கேஸ் போடு, வந்து வாதாடு, உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். அவர் சொல்றாரு, நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, எனக்கு ஞாபகப்படுத்து.
நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க, நீங்க நீதிமானா? அப்போ உங்க காரியத்தை சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்ன்றது சொல்லுங்க. வெதர் ஏன்னா கடன் பிரச்சனை இருக்கிறேன், கடன்ல இருந்து வெளியே வரணும் ஆண்டு சொல்றார். வந்து என்கிட்ட பேச, அதை பற்றி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, அதுக்கேற்ற மாதிரி பேச மாட்டேங்கிற, அதுக்கேற்ற ப்ராமிசஸை எடுத்து நீ வழக்காட மாட்டேங்கிற, கன்ஃபெஸ் பண்ண மாட்டேங்கிற. இந்த உலகத்தில் உனக்கு சுகம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, பாதுகாப்பு வேணுமா? நீ யார்? நீ நீதிமான் தானே. வந்து வழக்காடு. உனக்கு உண்டானதை உனக்கு நான் தர ரெடியா இருக்கிறேன். உனக்காக சகல காரியங்களை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். நீ மட்டும் வந்தனா உனக்கு சகல காரியங்களும் நன்மையா இருக்கும். கமான், என்ன ஒரு அருமையான விஷயம் பாருங்க இது. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. கமான், கர்த்தர் நமக்காக நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, அவர்கிட்ட வரும்போது வெறும் பிரச்சனைகளே சொல்லிட்டு போயிடுறோம். ஆண்டவர் சொல்றார் சொல்யூஷனை கேளுன்றார். லாஸ்ட் வீக் நம்ம கத்துக்கிட்டோம்ல, ஜெபம்ன்றது பிரச்சனையை சொல்ற நேரம் மட்டும் இல்ல, அதுக்கான சொல்யூஷனை பேசுற நேரம். எவ்வளவு பேர் கத்துட்டீங்க லாஸ்ட் சண்டே ஒரு சில விஷயங்களை, விசுவாச அறிக்கையை பத்தி. வாட் இஸ் பிரேயர்? பிரேயர் இஸ் a time of speaking out சொல்யூஷன். உனக்கு என்ன வேணுமோ அதை பேசுன்றாரு. நம்ம என்னென்ன வானா அது மாதிரி இருக்குதோ அதெல்லாம் பேசிட்டு போகிறோம். இது இருக்குது, இது எனக்கு வானா, அது இருக்குது, அது எனக்கு வானா. இந்த மாதிரி ஒரு வியாதி, இவன் ஒரு பிரச்சனை, அவன் ஒரு பிரச்சனை, அந்த போராட்டம், இந்த பலவீனம், ஆண்டவர் வானான்றதெல்லாம் பேசிட்டு போகிறேன். என்ன வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறே. அந்த பலவீனத்தை எடுத்து போறீங்க. எனக்கு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே, எனக்கு வாசல் திறக்கட்டும், எனக்கு நன்மைகள் நடக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு சொல்யூஷனை பேசு. பிரச்சனை பேசிட்டு போயிடாது, சொல்யூஷனை பேசு. எவ்வளோ முக்கியமான விஷயம் இது. கமான், எத்தனை நீதிமான்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், வா நீ நீதிமான் தானே, உன் வார்த்தைகளால தான் நீ நீதிமானாக்கப்படுற, உன் வார்த்தையினால தான் நீதியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போற. ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் பாயிண்ட், by your words you get the blessings of the righteous. உன் வார்த்தைகளால நீதியின் ஆசீர்வாதம் கிடைக்கும். வந்து வழக்காடுவா, என்ன வேணும்னு கேளு. உனக்காக பெரிய பெரிய நன்மைகளை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். உனக்காக சிறந்த காரியங்களை, சிறந்த உயர்வுகளை, சிறந்த நன்மைகளை, சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். உன்னை வாழ வைக்கும்படி நான் பெரிய பெரிய திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு நன்மை செய்யும்படி நான் உட்கார்ந்து திட்டம் போட்டேன்றார். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு என்னைக்காவது உட்கார்ந்து பிளான் பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணியிருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து நம்ம பிளான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, உன் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகள் நான் அறிவேன். அப்படின்னா உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறாராம் பாரு. இந்த என் மகளுக்கு, இந்த என் மகனுக்கு இந்த காரியங்களை நான் செய்ய போறேன்னு சொல்லி அவர்கிட்ட வரும்போது அவர் வெளிப்படுத்துறாரு. அதை நம்ம வார்த்தைகள் நிறைய நன்மைகளை கொண்டு வருது. அப்ப ஆண்டவர் சொன்னா வந்து வழக்காடுன்றார். ஆவியானவர் இன்னைக்கு நம்மளுடைய எக்ஸ்பர்ட் அட்வைசர். அவர் சொல்லி கொடுக்குறாரு என்னென்ன நம்மளுக்கு சொந்தம் அப்படின்னு. அவர் தெருப்பு இருக்கிற ஒருத்தர் இருந்தாரா. ஒரு நாள் ஒரு லாயர் அவரை கண்டுபிடிச்சு, அந்த தாழ்வான ஒரு வேலை, இப்போ எந்த வேலையாக இருந்தாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிச்சு நம்மளை முன்னேற்ற முடியும் அங்கேருந்து. ஆனால் அதிகமான பிரயாசம், ஆனால் குறைவான சம்பளம், ப்ளஸ் ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு வேலைன்னு அதை சொல்லிட முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். தெருப்பு இருக்கிறது தான் அவருடைய வேலையை. ஆனால் ஒரு நாள் ஒரு லாயர் அவர் தேடி கண்டுபிடிச்சு சொன்னாரா, எங்கே போயிட்டீங்க நீங்கள், எவ்வளோ நாட்களாக உங்களை தேடிட்டு இருக்கிறேன் தெரியுமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு ரொம்ப பணக்கார சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியுதோ என்னவோ. அவர் இறந்துட்டாரு. உங்கள் பேரில் சொத்து எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன சொத்து? வருஷம் குறைஞ்சது 8 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் குறைஞ்சது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வரணும்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இம்மீடியட்டாக தொடப்பத்தை கீழே போட்டு, சார் வா சார், எங்கே போகணும், என்ன பண்ண சொல்லு சார் அப்படின்னு போனானா. இப்போ இப்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்கணுமா இருக்குது. நிறைய டைம் என்ன பண்ணிட்டோன்னா, வெறும் குப்பையை பார்த்து, வெறும் தூசியை பார்த்து, அங்கே கிடைக்கிற 1 ரூபாவோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ அதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சு அதை இன்னொருத்தர்கிட்ட சண்டை போட்டு, ஐயோ அது நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், நீ ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறார், உன் பேரில் நிறையா சொத்துக்களை வச்சிருக்கிறேன், அதனால தான் ஆவியானவர் அனுப்பியிருக்கிறேன். நீ நீதிமான் தானே, என் பிள்ளையோட ரத்தத்தால் கழுவப்பட்டவன் தானே, சுகம் உன்னுடையது தானே, செழிப்பு உன்னுடையது தானே, உயர்வு உன்னுடையது தானே, சொந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுடையது. கர்த்தர் உன்னதமான காரியங்களை உங்களுக்காக வச்சிருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? ஆனா வாய் திறந்து வழக்காட கத்துக்கலனா. அப்ப பிரேயர் டைம்ல வந்து வழக்காடுறோம்னா சண்டை போடுறோம்னு நினைச்சுக்காதீங்க. வழக்காடுறோம்னா உடனே வெறும் சண்டை, ஆண்டவர் அவமதிக்கிறோன்னு இல்லை. கர்த்தரை இன்வைட் பண்றார், வந்து உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசு அப்படின்றார். இல்லை என் பக்கம் என்ன நியாயம் இருக்குது, ஜீசஸுடைய ரத்தமே உங்க பக்கம் இருக்குது, அவரே உங்களுக்காக பேசுறார். அப்ப சொல்றோம், இயேசு நாமத்தில் சுகம் என்னுடையது பிதாவே, இந்த சுகம் என்னுடையது, எனக்கு வரணும் பிதாவே, பிதாவே இந்த ஆசீர்வாதம் என்னுடையது. அப்ப கர்த்தர் சொல்வார், ஆகட்டும் ஆகட்டும். ஏன்னா நீ ஒரு பிரீஸ்ட், நீ எப்படி வேல்யூ பண்ற அப்படிதான். யாரா சொல்றீங்களா உங்க வாழ்க்கை, நான்லாம் ஒன்னும் இல்லை, நான் ஒரு வேஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஆகட்டும். எப்படி இருக்கு அப்படி சொன்னா ஒரு வேலை. ஆனா இப்படி சொல்லணும், நம்ம இயேசுவின் ரத்தத்தால வாங்கப்பட்டதுனால நான் விலையேற பெற்றவனா இருக்கிறேன், நான் போற இடத்துலலாம் தயவியா மேல தங்கி இருக்குது. கர்த்தர் வாசல்ல திறந்து கொடுக்குற. கர்த்தர் சொல்றாரு, ஆகட்டும் ஆகட்டும். ஏன்னா நீ ஒரு பிரீஸ்ட், நீ ஒரு பிரீஸ்ட். ஏன் வார்த்தைகள் முக்கியம்? முதலாவது பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா வார்த்தைகள், நம்ம வார்த்தையில வல்லமையும் அதிகாரமும் இருக்குது. our words carry power and authority. ஏன்னா நம்ம ராஜரீக
ஆசாரிய கூட்டம். ஆமென். ரெண்டாவதா கற்றுக்கிட்டோம். ஏன் தெரியுமா வார்த்தைகளில் வல்லமை இருக்குது? ஏன்னா நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். நம்ம வார்த்தைகளால் நம்ம நீதியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். மூணாவதாக எழுதிங்க பார்க்கலாம். ஐசையா 44:26 வாங்க. ஐசையா 44:26. ஏன் நம்ம வார்த்தைகள் மேலே அவ்வளோ முக்கியத்துவம் செலுத்தணும்? எதுக்காக நம்ம பேசணும்? ஏன் சுகத்தை எடுத்து பேசணும்? ஏன் அழிப்பின் வசனங்களை எடுத்து பேசணும்? பாருங்க 26 வசனம். நான், தேவன் பேசுறார், சொல்றார், நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, என்ன பண்றார் பார், he confirms the word of his servants. என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் மெசஞ்சர் எனக்கு என்னுடைய செய்தியை கொண்டு வர்றாங்களே அவங்கள பார்த்து சொல்றார், என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. என்ன அருமையான வார்த்தை இது! அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா உங்க பைபிள்ல? கர்த்தர் சொல்றார், நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி, குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஆண்டவர் சொல்றார், நீ பேசு, அந்த வார்த்தையை நான் கன்ஃபார்ம் பண்றேன், அந்த வார்த்தையை நான் நிலைப்படுத்துறேன். நீ பேசு, அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுறேன். என்ன ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்களா இது? He confirms the words of his servants and he performs the words of the counsel of his message. So வார்த்தையை நம்ம பேசுறோம், பெர்ஃபார்ம் பண்றது யாரு? தேவன். தேவன் நம்மளுடைய வார்த்தையை பேக்கப் பண்றார். அவர் நம்மளுடைய வார்த்தையை பேக்கப் பண்றார். இப்போ நம்ம சர்ச்சில் வந்து வர்ஷிப் லீடர்ஸ் இருக்கிறாங்க, அவர் பின்னாடி நின்று 2 பேர் பாடினு இருப்பாங்க. இப்போ சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே லைனில் நின்று பாடினு இருப்பாங்க. யார் வர்ஷிப் லீடரு, யார் பேக்கப் சிங்கர்னு ஒன்றுமே தெரியாது. இவர் பாடின்னு இருப்பார், சடார் இவர் லீட் பண்ணின்னு இருப்பார், இவர் லீட் பண்ணின்னு இருப்பார், சடார் அந்த சைடில் இருந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படின்ட்டுருவாங்க. நம்ம யார் லீட் பண்ணுறானே தெரியாத இருக்கும். ஆனால் நம்ம சர்ச்சில் வர்ஷிப் லீடர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பின்னாடி நின்று 2 பேரோ 3 பேரோ பாடுறாங்க. அவங்க பேர் என்னது? பேக்கப் சிங்கர்ஸ். பேக்கப் என்னது? அவங்க பேர் என்னது? பேக்கப். ஸோ இவர் சொல்றாரு, அடுத்ததான் இந்த பாடலை பாடலாம், யார் ஆயத்தமாக இருக்கிறது? பேக்கப் சிங்கர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அவர் அந்த பாட்டை ஆரம்பிக்கிறாரு. யார் அந்த பாட்டை கேரி பண்ணிட்டு போகிறது? யாரு? பேக்கப் சிங்கர்ஸ். ஸோ இவர் வர்ஷிப் லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லோலாம் நீர, எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படின்றாரு. அந்த நேரத்தில் யார் பதர் பாடுறது? அவங்க பாடுனுக்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சரி தண்ணி குடிக்கலான்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் அவங்க சைலண்ட் ஆகிடுறாங்களா? வர்ஷிப்பே சைலண்ட் ஆகிட்டா, தண்ணி குடிக்கிறா, எல்லாம் சைலண்ட் ஆகுங்க, எல்லாம் சைலண்ட் ஆகுங்க. எப்படி இருக்காங்க? இல்லை என்ன பண்ணுது? இல்லை டீம் பேக்கப் பண்ணுது. இல்லை அவர் தண்ணி குடிக்கிறாரா, நமக்கு சத்தமாக பாடலாம். அப்போ அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, நம்ம பேக்கப் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பேக்கப் சிங்கர்ஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் சத்தமாக பாடுறாங்க, ஆர்வமாக அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்ம வர்ஷிப் லீடருக்கு கம்ப்ளீட்டாக பேக்கப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய வேலை நம்மளுக்கு தெரியுது. பார், அதே போல் கர்த்தருடைய முழு சேனையும், கர்த்தருடைய தூதர்களுடைய சேனையும், கர்த்தருடைய வல்லமையும் நம்மளுடைய வார்த்தைக்கு பேக்கப் பண்ணுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ மைக் எடுத்துட்டு முன்னாடி போ, நீ பேசு, உனக்கு முழு வல்லமையோட நான் பேக்கப் பண்றேன், நான் அதை செயல்படுத்தி காமிக்கிறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். ஹல்லேலூயா, நான் கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். இதான் கர்த்தருடைய வல்லமை. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, நீங்க பேசுங்க, அவர் வார்த்தையை நிலைப்படுத்துவார். He will confirm his word. He will confirm his word. அதனால தான் நான் என்ன பண்றது தெரியுமா, தினமும் நம்ம சபை மேல நல்ல வார்த்தைகளை பேசுறேன். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது நான் சொன்னேன், இயேசு நாமத்தில் ஆண்டவரே எங்க சபையை மகிமையான இடமா மாத்துங்க, அநேகர் சுகமடைகிற இடமா மாத்துங்க, எங்க சபையில அநேகர் வரப்போறாங்க, நிரம்பி வழிய போறோம், நாங்க எங்க தேவைகள் சந்திக்கிறதுக்காக நன்றி. நல்ல வார்த்தைகளா பேசுறேன். என் மனைவி மேல நல்ல வார்த்தைகளை பேசுறேன், என்னுடைய பிள்ளைகள் மேல நல்ல வார்த்தை பேசுறேன். ஸ்பெஷலா நான் ஜெபம் பண்ணும்போது நான் சொல்றேன், ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல தீர்காயுச பேசுறேன், என் மனைவி மேல தீர்காயுச பேசுறேன், என் குடும்பத்து மேல ஆசீர்வாதத்தை பேசுறேன். ஏன்னா நான் பேசுறேன், ஏதோ ஒரு சின்ன ரூம்ல ஒரு ஒருத்த கை தூக்கி பேசின்னு இருக்கிறாப்பா, நடந்துருமா? நடக்கும். ஏன்னா இந்த ஏதோ ஒரு சின்ன ரூம்ல ஒரு ஒல்லியான ஒரு மனுஷன் கை தூக்கி பேசுறானா, அவனுக்கு பின்னாடி ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய சேனை அவனை பேக்கப் பண்ணுது, கர்த்தருடைய பிராமிஸ் அவனை பேக்கப் பண்ணுது, அது நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாம் 2 கை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா நன்மைகளும், சகல நன்மைகளும் என் வாழ்க்கையை தேடி வந்துட்டு இருக்குது. சொல்லுங்க, என் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்குது, என் குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், என் பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பாங்க, எங்களுக்கு தேவையான பொருளாதாரம் வந்துட்டு இருக்குது, எங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு இருக்குது, இணைப்புகள் ஏற்பட்டு இருக்குது. சொல்லுங்க, நான் பேசிட்டேன், கர்த்தர் நிலைப்படுத்துவார். சொல்லுங்க, நான் பேசிட்டேன்,
கர்த்தர் அதை நிலைப்படுத்துவார். Come on, யாராவது உற்சாகமா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. Yes, he confirms the word of his servants. ஆனா சைலண்டா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவரும் வெயிட் பண்றாரு, கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு. நம்ம பேசணும், நம்ம பேசும்போது அவர் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. ஓகே, நம்ம பேசும்போது அவர் அதை கன்ஃபார்ம் பண்றார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பேசுறது உங்களுடைய வேலை, கன்ஃபார்ம் பண்றது அவருடைய வேலை. ஆமென். வார்த்தையின் வல்லமை. வார்த்தையை மாத்துங்க, உங்க வாழ்க்கையை மாறும். பேசுற வார்த்தைகளை மாத்திட்டோம்னா நம்ம வாழ்க்கையின் எசன்ஸையே நம்ம மாத்திக்க முடியும். 4வது ரகசியத்தை எழுதிங்க பார்க்கலாம். 4வது ரகசியம் வாங்க, ஏசாயா 57:18. எவ்வளோ பேர் இந்த டீச்சிங் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க? வார்த்தைகளுடைய முக்கியத்துவம். வார்த்தைங்கன்னு உடனே இதெல்லாம் என்ன பதர் டீப்பான சப்ஜெக்டா? ஒரு சில பேர் இதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை போதிங்க பதர் அப்படின்னு. இதான் ஆழமான சத்தியம், வாழ்க்கையை மாத்திர ஆழமான சத்தியம் இதுதான். வார்த்தை இல்லை பதர், வார்த்தைன்றது நான் ஒரு பெரிய விஷயமா 2 வயசுலேருந்து பேசினுங்கிறேன் பதர் நான் அப்படின்னு. ஆனால் சரியான வகையில் பேசி கர்த்தருடைய வார்த்தையை பேச தெரிஞ்சுக்கிறது ஒரு வளர்ச்சி, அது மெச்சூரிட்டி. இப்படி சொல்லாமா, உங்கள் வார்த்தையுடைய குவாலிட்டி மாறுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையுடைய குவாலிட்டியாக மாறிடும். இப்போ என்ன சீரியஸான விஷயம் ஆயிடுச்சு பாரு. இது எவ்வளோ பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை நம்ம இயற்கை ரீதியான வாழ்க்கையில் கூட அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? அப்போ நம்ம வாயின் வார்த்தைகளும் வாயின் அறிக்கையும் அடுத்த கட்டத்துக்கு ஏதுவானதாக இருக்கணும். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறுது. ஓகே, ஸோ படிக்கலாமா அந்த வசனத்தை? ஏசாயா 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். இந்த மாதிரி வாக்கு தத்தங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் சொல்றார், நான் குணமாக்குவேன் அப்படின்ற. அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். நல்ல வார்த்தையா இல்லையா? என்ன அருமையான ப்ராமிஸ் இது. அடுத்த வசனம் பாருங்களேன். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை. இதெல்லாம் எப்படி செய்யறாரா அவரு? யாரோ ஒருத்தர் வாய் திறந்து பேசுறதுனால செய்யறாராம். யாருக்காவது புரிஞ்சுச்சா? இவ்வளோ என்ன படிச்சுன்னுக்கிறேன்ட்டு 18 என்ன பார்த்தோம்? நான் குணமாக்குவேன்றார், நான் சரிப்படுத்துவேன்றார், நான் துக்கப்படுகிறவங்கள ஆறுதல் கொடுப்பேன்றார். எப்போ ஆண்டவர் ஏது நடக்கும்? யாருக்கா அந்த கேள்வி இருக்குதா? எப்போ பிரதர் சரிப்படுத்துவார் கர்த்தர் என் வாழ்க்கை? எப்போ பிரதரே என் வாழ்க்கை நல்லா இருக்கும்? அவர் 19ஆம் வசனத்தை சொல்றார். சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். நான் சொல்லுங்க, சிருஷ்டிக்கிறேன். கர்த்தர் என்ன பண்றாரா? நம்ம உதடுகளின் பலனை, இன்னொரு டைம், கர்த்தர் நம்ம உதடின் பலனை என்ன பண்றாரு? உதடுகளின் பலன்டா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள், பாடல்கள். அப்போ வாயின் வார்த்தையை கர்த்தர் சிருஷ்டிக்கிறாராம். பேச வேண்டியது யார் வேலை? அதை சிருஷ்டித்து கொண்டு வருது யார் வேலை? இல்லை, அது இல்லவே இல்லை. நீங்க பேசுங்க, அவர் சிருஷ்டிப்பில் கொண்டு வருவார். நீங்க இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா கர்த்தர் கொண்டு வர்றார். ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது பேர் தான் விசுவாசம். அப்ப அது இல்லை, ஆனாலும் இருக்கிற மாதிரி பேசுறோம். கர்த்தர் சொல்றார், நான் சிருஷ்டிக்கிறேன், உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பேர் உதடுகள் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம், ஆனால் உதடுல பேசத்தில்லை நம்ம. அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் என்னத்தை சிருஷ்டிக்கிறது சொல்லு? திருஷ்டி பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், நான் சிருஷ்டிப்பை கொண்டு வர முடிய மாட்டேங்குது. வாய் திறந்து நீ பேசு, நான் சிருஷ்டிக்கிறேன். இல்லாண்டவரே எனக்காக வாசல் உண்டாகும் சொல்லு. வாசலை இல்லைனாலும் நான் வாசலை ஏற்படுத்துறேன். கமான். ஒரு சில பேர் பாரு, எவ்வளோ கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் வச்சிருக்கிறாருன்னா, ஒரு சில பேரை பார்த்து சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க, நீங்க இன்டர்வியூக்கு போங்க, உங்க மேல கர்த்தர் தயவு வச்சிருக்கிறாரு, வாய் திறந்து பேசுங்க. அந்த மாதிரி பொசிஷன் இல்லைனாலும் உங்களுக்காக ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு அது நடந்திருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு அது நடந்திருக்குது? ஒரு தம்பி எனக்கு கால் பண்றாரு, அவர் சொன்னாரு, அண்ணா நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறேன், ஆனா என்னுடைய எக்ஸ்பர்டீஸ் வேற, என் எக்ஸ்பீரியன்ஸே வேற, நான் போயிட்டு இருக்கிறதே வேற. அவர் வந்து இன்ஜினியரிங் சைடு, மெக்கானிக்கல் சைடு இருக்கிறாரு, இது வந்து ஸ்டோர் ஹவுஸ், அப்புறமா லாஜிஸ்டிக்ஸ், இந்த சைடு, இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இது அந்த இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கிற இன்டர்வியூக்கு நான் என்ன பண்றது? நான் சொன்னேன், நீ போய் தாராளமா பேசி, வர முடியாதுன்னு சொல்லிடாத. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை, திஸ் இஸ் நாட் மை ப்ரொஃபைல்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா பல நாட்களாக ஒரு வேலைக்காக நீ கர்த்தரை பிலீவ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா? இன்டர்வியூக்கு போய் நீ பெஸ்ட் இன்டர்வியூ கூட வாய் திறந்து பேசு, கர்த்தர் உனக்காக பேசுவார். உனக்கு ஏற்ற ஒரு பொசிஷனை உண்டு பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஒரு பொசிஷனே உண்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்படிதான் கர்த்தர் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளா பேசுறது தான் விசுவாசம். இருக்குதான் செக் பண்ணிட்டு பேசுறது இல்ல, இல்லாதவைகளை இருக்கிற மாதிரி பேசுறோம். அப்ப அது எப்படி இருக்கும்? சிருஷ்டி கர்த்தர் சொல்றார், நான் சிருஷ்டிக்கிறேன். உதடுகளின் பலனை அவர் சிருஷ்டிக்கிறாரோ. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிற பாரு இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு. யாராவது ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்களா ரியலாவே?
அவர் சொல்றாரு நபர், இன்னொரு டைம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. ஓ எனக்கு போதுமா இல்லை பாருங்க, இந்த வசனத்தை இன்னொரு டைம் படிக்கிறேன் பாருங்க. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அப்போ நம்ம வழிகளில் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, நம்ம நடந்துக்கிற விதத்தில் ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும் சொல்றாரு பாருங்க. எப்படி நடந்துக்கணும்னு அவர் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். கர்த்தர் ஆறுதல் அளிப்பார்னா திருப்பி கட்டுவார்னு அர்த்தம், இழந்ததெல்லாம் திருப்பி தருவார்னு அர்த்தம். இது அத்தனை எப்படி செய்யறாரா? 19 வருஷம் பாருங்க. தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சமாதானம். அந்த வார்த்தை ஹீப்ரூல ஷாலோம். ஷாலோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்றும் குறைவில்லை, எல்லாம் சீர்படுத்தப்படும், எல்லாமே நிறைவா இருக்கும்னு சொல்ற பேர் தான் சமாதானம். அவர் சொன்னார், அப்படி கூறுகிறவர்களுக்கு என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உதடுகளின் பலனை செலுத்துங்க, அவர் சிருஷ்டிப்பார். இல்லாததை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கா கர்த்தர் வாசலை திறப்பாருன்னு சொல்லுங்க. அங்க வழியே இல்லாத மாதிரி கர்த்தர் வழியை கொண்டு வருவார். வசனத்தை நம்ம படிக்கிறோம், one who breaks the wall, அவர் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறார். செவரு இடிச்சு தள்ளுறவர் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறாரா? ஏன்னா அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு. எரிகோ உடைய மதில்கள் ரொம்ப பெரியது, அந்த பட்டணமே சுற்றி இருக்குது, அதான் செவரு. இந்த செவரு மேலேயே ரதங்களுடைய பந்தயத்தை விடுவாங்களாம் பார். அப்போ எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். செவரு மேலே வீடு கட்டி வேற வாழ்ந்துருக்குறாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த ராகாவுடைய குடும்பம்லாம். இவ்வளோ அகலமான செவரு எப்படி இடிக்கிறது? இப்போது ஒரு 2 அடியோ அகலமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு டெக்னிக் வச்சு அதை இடித்து தள்ளியிருந்துருக்கலாம் அவங்க அந்த காலத்து டெக்னிக்லேயே. ஆனால் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி அகலமாக இருக்கிற செவரு, அகலம் அதே அவ்வளோ பெருசு, நான் எப்படி இடிக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், நீ எதுவும் கவலைப்படாத, நீ சுத்து. முதல் தடவை ஒரு தடவை, 2வது தடவை ஒரு தடவை, 3வது தடவை ஒரு தடவை. ஆனால் 6வது நாள் 7வது நாள் 7 தடவை சுத்திட்ட பிறகு வாய் திறந்து கத்துன்னு சொல்றார். வாய் திறந்து கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க, சத்தம் போடுறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தம் போடுறது ஒரு விசுவாசியுடைய குணாதிசயம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கூச்சல் போட்டு அப்படியே கண்ணா பின்னாடி அப்படியே ஒரு ரணகலமாக மாற்றிருங்கன்னு சொல்ல வரல நான். ஆனால் சத்தம் இல்லாமல் ஓடுறது விசுவாச வாழ்க்கையில். சில பேர் அப்படி சாட்சி கொடுப்பாங்க, கடந்த 10 வருடங்களாக என்னுடைய ஆஃபீஸில் ஒருவனுக்கும் நான் கிறிஸ்தவன் என்று அறியாதபடிக்கு கர்த்தர் என்னை மௌனமாக பாதுகாத்தார். அது மௌனமான வாழ்க்கையில், அது அடக்கம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடாது. சத்தம் இருக்கும், கிறிஸ்தவன்னா சத்தம் இருக்கும், ஜெபம்னா சத்தம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எங்கே புதைக்கிறாங்களோ அங்கே தான் மௌனமாக இருக்கும். மசானத்தில் எப்பவுமே மௌனமாக தான் இருக்கும். சில பேர் சமாதானத்துக்கு அங்கே போய் எங்கேயாவது போய் படுத்துருந்துச்சு வந்துடுது, அப்படியே இல்லை சமாதானமாக இருக்கும் அங்கே போனேன் அப்படின்ட்டு. என்ன ஒரு விஷயம் பாரு அது. ஆனால் குழந்தைகள் பிறக்கிற இடத்துல சத்தம் இருக்கும். ஏன் நம்ம சர்ச்சில் சத்தம் இருக்குது? விசுவாசிகள் ஜீவனோடு இருக்கிற இடம். எங்கே ஜீவன் இருக்குதோ அங்கே சத்தம் இருக்கும், எங்கே ஜீவன் இல்லையோ அங்கே சத்தம் இருக்காது. இது ஜீவனுள்ள இடம். அதனால் ஆமேன்னு சொல்கிறது வைக்கப்படுறதில்ல, கைத்தட்ட வைக்கப்படுறதில்ல, ஏன் விசிலடிக்க கூட நம்ம வைக்கப்படுறதே இல்லை. ஆனால் சரியான பாயிண்ட்டுக்கு விசில் அடிக்கும். லாசரு மரித்தான் அப்படின்னு அங்கே அதுக்கு விசில் அடிக்கக்கூடாது. சத்தம் இருக்கும். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, சத்தம் இருக்கும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, 7வது நாள் 7 தடவை சுத்திட்ட பிறகு சத்தம் போடுங்க. இவங்க சத்தம் போட்டாங்க, வழியே இல்லை, வழி ஏற்படுத்தியாச்சு. ஏன்னா பூமி அதிர்ச்சி வந்துச்சு, செவரு இடத்துல செவரை காணும். கர்த்தர் வழியை ஏற்படுத்திட்டார். ஆண்டு சொல்றார், வனாந்திரத்துல கூட நான் வழியை ஏற்படுத்துவேன், வெட்டாந்தரையில ஆறுகள் வர மாதிரி நான் செய்ய முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளா அழைக்கிற தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்மளும் அவரை மாதிரியே சொல்றோம் பாரு. நம்ம சொல்ற இயேசு நாமத்தில் நான் அவ்வளோ வளர்ச்சியை பார்க்க போறேன். ஜனங்க சொல்றாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில வளர்ச்சி யாரும் பார்க்கவே முடியாது, இந்த விஷயத்துல இந்த அளவுக்கு யாரும் முன்னேற முடியாது. நீனா செகண்ட் பியூ படிச்சவன் பெருசா பண்ணதா நான் சரித்திரத்தை பார்த்ததில்லை. நீங்க சொல்றீங்க சரித்திரத்தை மாத்தி எழுத தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா வழியே இல்லாத இடத்துல வழி உண்டாக்குறவர் என்னுடைய தேவனா இருக்கிறார். வாய் திறந்து பேசு நம்மளுடைய வேலை இல்ல, அது இல்ல வேலை எப்படி வரும்? ஆண்டவர் சொல்றார், நீ வாய் திறந்து பேசு, உதடின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, அதான் சொல்றாரு இல்லையா, ராஜாக்கள் வந்துட்டாங்க, ஆனால் தண்ணி இல்லாமல் இல்லை பேர செத்துனுக்குறாங்க. ஏங்க ஆடு மாடுங்களாம் சாவ தொடங்கிடும். 3 நாளுக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. ஃபாஸ்டிங் பண்ணால் 40 நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 3 நாள் தான் தண்ணி இல்லாமல் இருக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? அப்போ தண்ணீர் தேவை. இந்த ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன உடனே அப்போ யூதாவுடைய ராஜா சொல்கிறாரு, நம்ம கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லையா? இல்லை எலிசா இருக்கிறாரு. சரி அவர் வர சொல்லுங்க, அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கலாம். நம்ம எலிசா வர்றாரு. எலிசா வந்த உடனே எலிசா தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க,
ஆனா நீங்க தோண்டுங்க வாய்க்கால, நாளைக்கு தண்ணீர் நிறைவா இருக்கும் பாருங்க அப்படின்னு. காற்றும் இல்லை மழையும் இல்லைன்னா எப்படி தண்ணி வரும்? ஆனா வாய்க்கால தோண்டணும். பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, வாய்க்கால தோண்டுங்க. எப்படி தோன்றுறது வாய்க்கால? நம்ம வாழ்க்கையில் எப்படி வாய்க்கால தோன்றுறது? எப்படி சொல்லுங்க? வாயின் வார்த்தையால வாய்க்கால தோண்டணும். கர்த்தர் நிரப்பார். இல்ல காற்றும் இல்ல மழையும் இல்லையா, எப்படி நிரப்ப? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உதடின் பலனை நான் சிருஷ்டிப்பேன்னு சொன்னாரு. எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா தண்ணீர் நிரம்பி இருக்குது. நான் இப்படி நம்புறேனே, கர்த்தர் தண்ணீரை புதுசா சிருஷ்டிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அவர் சிருஷ்டி செஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பேர் நம்புறீங்க அதை? Come on, he will create the fruit of your lips. ஒரு சில பேருக்கு ஏன் ஆண்டவர் ஒரு சில புது விஷயங்கள் கிரியேட் ஆகலைன்னா, நம்மளுடைய லிப்ஸ் குவைட்டா இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றோம், வாயினால வாய்க்கால தோன்றோமோ இல்லையோ, வாயினால காவாய்களை தோண்டி வைக்கிறோம். அப்படியே நாத்தம் பிடிச்ச காவை, என் வாழ்க்கை இப்படி ஆயிரும், என் பிரச்சனை எப்படி இருக்கும், என் வாழ்க்கை இந்த மாதிரி போயிடுச்சு, என் திருமணம் எப்படி போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், நீ வாயை திறந்து வார்த்தைகளால வாய்க்கால தோண்டு, நான் உனக்காக நன்மை ஏற்படுத்துறேன், நான் தண்ணீரால நிரப்புறேன். ஆமென். 4வது ரகசியத்தை எழுதிங்க. God will create the fruit of your lips. God will create the fruit of your lips. கர்த்தர் உங்களுடைய உதடுகளின் பலனை உங்களுக்காக சிருஷ்டித்து தருவார். அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் வாயின் வார்த்தைகளுக்கும் என் சிருஷ்டிப்பின் வல்லமைக்கு நான் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி இருக்கிறேன். நீ பேசு, நான் உண்டாக்குறேன். நீ பேசு, நான் செய்கிறேன். எபிரேயர் 13:15 நம்ம படிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் நம்மளுடைய உதடுகளின் பலனா நம்ம தரணும்னு சொல்லி. அப்படின்னா துதி ஆராதனை கூட விசுவாச அறிக்கை தான். எத்தனை பேர் தெரியும் அது? துதி ஆராதனை விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத. இன்னைக்கு பாட்டு பாட்டமே என்னது? அது விசுவாச அறிக்கை. அப்போ வெறும் வார்த்தையில போர் அடிச்சிச்சா உங்களுக்கு? என்ன ஃபெய்த் சாங் எடுத்து பாருங்க, நல்ல பாடல் எடுத்து பாருங்க. அதனால தான் துதி ஆராதனை அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது. அதனால தான் தாவீது வனாந்திரத்தை ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது துதி ஆராதனை பயன்படுத்தினார். ஏன்னா துதி ஆராதனைன்றது நல்ல பாடல்களை செலக்ட் பண்ணீங்கன்னா, நல்ல கரெக்டான தீர்க்கதரிசனமான பாடல்களை செலக்ட் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்காக வழி வாசல்களை ஏற்படுத்தும். அது விசுவாச அறிக்கையாக மாறும். ஹல்லேலூயா. 4 விஷயம் ஏன் நம்ம வார்த்தையின் வல்லமையை இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் வார்த்தையை பத்தி நம்ம பார்க்கிறோம்னா, முதலாவது நம்ம வார்த்தையில வல்லமையும் இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஏன் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவன். You are a king and you are a priest. அதனால உங்க வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ரெண்டாவதா ஏன் நம்ம வார்த்தைகள் மேல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, வார்த்தை நிமித்தம் நீதிமானாக்கப்படுறோம், அந்த நீதியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றோம். By your words you are justified. மூணாவதா by your God will confirm your word and perform his will. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு சித்தத்தை நிறைவேற்றணும்னா, அவர் உங்க வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணணும்னா, முதல்ல நம்ம வாய் திறந்து வார்த்தையை பேசுங்க, அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். 4வதா நம்ம கத்துக்கிறோம், நம்மளுடைய உதடுகளின் பலனை அவர் சிருஷ்டிப்பார். இப்போ இல்லாத மாதிரி இருக்கலாம், இப்போ அது இல்லவே இல்லைன்ற மாதிரி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சிருஷ்டிப்பார். அதை உண்டென்று கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு. கமான், நீங்க பேசுங்க, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செயல்படுத்துவார். இந்த முழு சிருஷ்டிப்புலேயே ஒரே ஒரு சிருஷ்டிப்பு மட்டும்தான் வாய் திறந்து பேச முடியும். எதாவது? புலி பேசுதா? சிங்கம் பேசுதா? எந்த சிருஷ்டிப்பு பேசுது? காக்கா பேசுது. என்ன நீ பார்த்து கான்னு கூப்பிச்சு சொல்ற மாதிரி இல்லை. எது பேசுது? ஒரே ஒரு சிருஷ்டிப்பு தான், மனுஷன். இல்லை கிளி பேசுது அப்படின்னு ஒரு சில பேருக்கு நீங்க சொல்லி கொடுத்தா அது ரிப்பீட் பண்ற, அவ்வளவுதான். ஆனா மனதில் விசுவாசிச்சு ஒரு கிளி பேசுமா? இல்ல. தேவ சாயல் அது படைக்கப்படல. நம்மளாம் சொல்றோம் தேவனுடைய சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சாயல்ல மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறானா என்ன அர்த்தம்? தேவனை போலவே ஒரு விஷயத்தை பார்த்தா அதை வார்த்தையால மாற்றக்கூடிய அந்த திறனோட, அந்த தன்மையோட கர்த்தர் படைச்சிருக்கிறான்னு அர்த்தம். தேவனை போலன்னு அர்த்தம், தேவன் எப்படி பேசிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார், அதே மாதிரி வாயின் வார்த்தைகளால் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும், மாற்ற முடியும். இப்படிதான் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில என்ன இருக்குதோ கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசுங்க. யோவேல் 3:10 நம்ம படிக்கிறோம், பலவீனன் பலவான் என்று சொல்லட்டும். பாடுறோம்ல இந்த பாட்டை. And now let the weak say I am strong. தெரியுமா அந்த பாட்டு? தமிழ்ல கூட பாடுறோம் இல்லையா? பலவீனன் பலவான் என்று சொல்வான். அப்படித்தானே சொன்னார். அதான் வசந்த போட்டுருக்குது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றார்? ஆண்டவர் பொய் சொல்வாரா? சொல்லுங்க, கர்த்தர் பொய் சொல்வாரா? ஏன் அவனை பலவான்னு சொல்றாரு? ஏன்னா தேவனை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய ஜனங்கள் பலவான்கள்.
அவர் சொல்றாரு, நான் உன்னை பார்க்குற மாதிரி நீ உன்னை பாரு, நான் உன்னை பார்த்து பாடுற மாதிரி நீ உன்னை பார்த்து பாடு. இல்லை அது இல்லை, நான் அதை சிருஷ்டிக்கிறேன், நான் அதை கொண்டு வர்றேன், நான் உன்னை பலப்படுத்துறேன், நான் உன்னை பலப்படுத்துறேன். அப்படிதான் யோவேல் 3:10 ஞாபகம் வச்சுங்க. நான் பலவீனனா இன்னைக்கு ஃபீல் பண்ணலாம், அதுக்கு நீ ஃபீலிங் என்ன சொல்றதோ அதை நான் பேச போறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன பார்த்து என்ன சொல்லுது, என்ன பலவான்னு சொல்லுதில்ல, அதை தான் நான் பாட போறேன். ஆமென். பலவான், நம்மலாம் யாரு பலவான்களா இருக்கிறோம், அப்படிதான் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். அதான சொன்னாங்க, இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பார், பலவீனமா இருக்குது, அநேகர் ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஏழை ஆயிட்டாங்க, பணத்தெல்லாம் செலவு பண்ணி டாக்டருங்களுக்கு. கணவர் இல்லாம இருந்திருக்கலாம், விட்டு போயிருந்திருக்கலாம், பிள்ளைகள் பெற்றெடுக்க வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்றத கேள்விப்படுறாங்க, வாய் திறந்து சொல்றாங்க, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன், அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தம். சொல்லிட்டே இருக்கிறாங்க. வாயின் வார்த்தை, வாயின் அறிக்கை. இயேசுவா அதே போல இயேசுவை தொடுறாங்க, சுகமாயிட்டாங்க. எத்தனை பேர் அந்த வில்லேஜில் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, ஆனா அத்தனை பேர் சுகமானது நம்ம படிக்கிறது இல்லையே. அத்தனை பேர் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள்னு படிக்கிறோமே. பேதுரு சொல்றாரு, இன்னாண்டவரே உள்ள ரஷ்ல போய் யார் என்ன தொட்டான்னு கேட்டுனுக்கிறீங்களே, அவன் வந்து தொட்டு பார்த்து தானே போயினுக்கிறான், அவன் வந்து இச்சுன்னு புச்சுன்னு போயினுக்கிறாங்களே, உங்களை வேற நீங்க யார் தொட்டான்? அத்தனை பேரும் சுகமாவலையே, அத்தனை பேரும் சுகமாவல. இந்த லேடி மட்டும்தான். காரணம் என்னது? அவங்க தான் வாயின் வார்த்தைகளால விசுவாசத்தை செயல்படுத்த கத்துக்கிட்டாங்க. அவங்க ஃபெய்த் ஆக்டிவா இருந்துச்சு. கம் ஆன், எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. கரண்ட் கம்பமோ கரண்ட் ஒயருங்களும் இருக்கிறதுனால அந்த வீட்டில் வெளிச்சம் இருக்கும்னு அர்த்தம் இல்லை. அவங்க வீட்டில இருந்து ஒரு ஒயரை கொடுத்து கனெக்ஷன் பண்ணா தான் அவங்க வீட்டில் வெளிச்சம் இருக்கும். நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டோடைய பவர் அவைலபிளா இருக்குது, ஆனா அந்த கொக்கி இருக்கு தெரியுமா, ஃபெய்த், அதை மறந்துட்டாங்க. ஃபெய்த் எப்படி வேலை செய்யுதுன்னு மறந்துட்டாங்க, வாயின் வார்த்தையால் அப்படின்றது மறந்துட்டாங்க. நீ கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார், வாய் திறந்து பேசு. ஏன்னா ஒரு நாள் ஒரு ஸ்திரீ, அவங்க பொண்ணுக்கு பேய் புடிச்சுக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்குது அவங்க வயசு பொண்ணு. இயேசுகிட்ட வர்றாங்க, இயேசுவே பொண்ணுக்கு பிசாசு புடிச்சுக்குது, நீங்க சுகமாக்கணும், தாவீதின் குமாரனே. ஆண்டவர் கண்டுக்காம போயிட்டார். ஏன்னா இந்த அம்மா நடிக்குது இந்த அம்மா என்னன்ட்டு, ஏதோ இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்த மாதிரி நடிக்குது. அப்புறம் ஃபைனலாக இந்த அம்மா ஒத்துக்குது, ஐயோ இல்லை நான் உங்களை இனிமேல் வெறும் ஆண்டவரேன்னு மட்டும் கூப்பிட்றேன். பாண்டு ஓகே இப்போ வந்துட்டியா வழிக்கு, என்ன வேணும் உனக்கு? இல்லை என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. சொல்கிறாரு, அம்மா பிள்ளைங்களுக்கு ரொட்டி எடுத்து நாய்க்குட்டிங்களுக்கு போட்டா, பிள்ளைங்கன்னா இஸ்ரவேல் ஜனம், அவங்களுக்கு எடுத்து நான் நாய்க்குட்டிங்களுக்கு போட முடியுமான்னு ஒன்று. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, கரெக்டு தான் நீங்கள் சொன்னது, ஆனால் டேபிள் கீழே உட்காந்துக்கிற நாய்க்குட்டிங்க பிள்ளைங்க வச்சுருக்கிற அந்த மிச்சம் மீதி ரொட்டி துண்டுங்களை சாப்பிட்றது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரொட்டி துண்டு கொடுக்க போதும் எனக்கு. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொல்றாரு பாரு. அவர் சொல்றாரு, இப்ப நீ பேசின உன்னுடைய வார்த்தைகள் நிமித்தம், ஓ பவர்ஃபுல், வல்லமையான விஷயம், by your words, because of your words, சொல்லுங்க words, இப்ப நீ பேசின இந்த வார்த்தைகள் நிமித்தம் போ, உன் பொண்ணு சுகமாயிட்டா. வார்த்தைகளால சுகம் கிடைக்குதுன்னா எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? அதை எவ்வளவு பேர் எதிர்பார்க்குறீங்க? வார்த்தையால சுகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறான்னு சொல்லி. It's by your words. பாருங்க இந்த ஆச்சரியமான வசனத்தை பாருங்க. சங்கீதம் 107:2, சங்கீதம் 107:2 படிக்கிறேன் பாருங்க, கவனிங்க. நீங்க திருப்ப வேண்டாம், நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். என்னது? என்ன சொல்லுங்க? எப்படி சொல்ல கடவர்கள்? அப்ப என்ன பண்ண? அப்படின்னா சரியாயிடுமா? அது அப்படின்ற மாதிரி அப்படி அப்படின்மா என்ன சொல்லணும்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள்னா எப்படி? மீட்கப்பட்டவர்கள் சொல்லணும், மீட்கப்பட்டேன்னு சொல்லணும். சுகமாக்கப்பட்டவங்க என்ன சொல்லணும்? சுகமாயிட்டேன்னு சொல்லணும். விடுதலை ஆனவங்க என்ன சொல்லணும்? விடுதலை ஆனேன்னு சொல்லணும். இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும், let the redeemed of the Lord say so. If you are redeemed, say that you are redeemed. அவர் சொல்றார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எத்தனை பேர் மீட்கப்பட்டவங்க வந்திருக்கிறீங்க? கை வைத்து சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவன். அப்படி நீ சொல்லுன்றார். நீ அப்படித்தான் சொல்லணும். சுகமாயிட்டேன்னு சொல்லு. ஏன் அப்படி சொல்றாரு? என்னத்துக்கு நீ மீட்கப்பட்டவர்களை பத்தி அப்படி சொல்றாரு பாருங்க. ஏசாயா 51:11 எல்லாம் சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவன். யார் யார் சொன்னீங்க நான் மீட்கப்பட்டவன் சொல்லி? யார் யார் ஒத்துக்கிறீங்க நீங்க மீட்கப்பட்டவர்கள்? உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. ஏசாயா 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களோ நம்மளை பத்தி பேசுறார்.
நம்மளை பத்தி பேசுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஓ கம் ஆன், ஹalleluya. அவர் சொல்றாரு, நீ மீட்கப்பட்டவன் தானே, அப்படி சொல்லு. ஆமா, நான் மீட்கப்பட்டேன்னு சொல்லு. ஏன்னா உனக்காக ஆசீர்வாதங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் வார்த்தைகளுடைய வல்லமை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா நமக்காக நிறைய நன்மைகளை சேர்த்து வச்சிருக்கிறார். அந்தந்த பாஸ்வேர்டுக்கு அந்தந்த லாக்கர் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி விசுவாச வார்த்தையின் பேர்ல கர்த்தர் நிறைய லாக்கர்ல வச்சிருக்காரு. சொல்றார், நீ மீட்கப்பட்டிருக்கிறியா, அப்படி சொல்லு. அப்ப நீங்க ஆண்டுட்டு வந்து, ஆண்டவரே அப்படி ஆண்டவரே புரியுது, ஆண்டு சொல்ல அப்படி போடுன்னு வர ஆண்டவர். அப்படியே என்ன வாயில ஏன் கரெக்டா பேசு. நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன். நீ சுகமாயிட்ட சொல்லுங்க, நான் சுகமாயிட்டேன். நீ விடுதலை ஆயிட்ட சொல்லுங்க, நான் விடுதலை ஆயிட்டேன். அப்படி சொல்ல கடவர்கள். அப்படி எப்படியோ சொல்லின்னு இருக்கக்கூடாது. பிசாசு சொல்றது, மீடியா சொல்றது, ஜனங்க சொல்றது, டாக்டர் சொல்றது, வியாதி சொல்றது, மார்க்ஸ் கார்டு நம்மளை பார்த்து என்ன சொல்லுது. சில பேருடைய மார்க்ஸ் கார்டு நம்மளை காரி துப்புது. அதை சொல்லின்னு இருப்ப, ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே எப்படி ஆயிடுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன சொன்னா அது சொல்லு. நீ மீட்கப்பட்டவன் தானே, அப்படி சொல். மீட்கப்பட்டவன் மாதிரி பேசு. ஏன்னா உனக்கான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன். ஹalleluya. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறேன். அதனால என் வார்த்தையில வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. ரெண்டாவது சொல்லுங்க, என் வார்த்தை நிமித்தம் நீதியின் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள போறேன். சொல்லுங்க, நான் வார்த்தையை பேசுறேன், கர்த்தர் அதை நிலைப்படுத்துவார், கர்த்தர் செஞ்சு முடிப்பார். நான்காவது ஆசீர்வாதம் சொல்லுங்க, என்னுடைய உதடுகளின் பலனை கர்த்தர் சிருஷ்டிப்பார். ஹalleluya. நம்ம பேசுறோம், கர்த்தர் வேலை செய்வார், கர்த்தர் சிருஷ்டிப்பார், நடத்துவார், உங்க வாழ்க்கையில் நடத்துவார். அதனாலதான் விசுவாச வாழ்க்கைனா வார்த்தைய பேசி அறிக்கை செஞ்சு வாழ்க்கை நடத்துற ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி அர்த்தம். எவ்வளவு பேர் ஆசீர்வாதப்பட்டிருக்கிறீங்க இந்த சீரீஸ்னால? முக்கியமா இன்னைக்கு டீச்சிங் எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? இந்த 4 முக்கியமான வெளிப்பாடுகளை கர்த்தர் நல்லவரா இருக்கிற ஒரு ரியல் லைஃப் டெஸ்டிமனி உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். ஆனா எவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணிக்கிறீங்க ஏற்கனவே இந்த மெசேஜை? நம்ம பேசுறோம், அவர் நம்மளுக்காக வேலை செய்யறார். பாஸ்டர் ஜான் ஓஸ்டின் ஒரு நாள் அவருடைய சகோதரி வீட்டுக்கு போனார். சகோதரி பேர் மேரி. மேரி அந்த சகோதரி பல வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. இவர் வீட்டுக்குள்ள போனாராம். பெட்ரூம் அப்படியே இருண்டு போய் கிடக்குதா, ஏன்னா ஜன்னல் எல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்களாம். போன உடனே ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டு சொன்னாராம், கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார், வெளிச்சம் உண்டாக கடவுதாக அப்படின்னு சொல்லிக்கினே ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டாராம். இவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க இந்த அம்மா. அப்புறம் சொன்னாங்களா, கிட்ட போய் தன்னுடைய சகோதரியுடைய கை பிடிச்சு விசுவாசத்துல அவர் சொன்னாரா, மேரி ரைஸ் அப் அண்ட் வாக் இன் ஜீசஸ் நேம். எழுந்து நட இயேசு நாமத்தில் அப்படின்னு கையை பிடிச்சி இவர் இப்படி தூக்குறதுக்குள்ள அந்த அம்மா கபாரில் எந்திரிச்சு உட்கார்ந்துச்சான். உட்கார்ந்துட்டு அப்படியே மெதுவா எந்திரிச்சு தடவி நடக்கிறது வேற. இப்ப அப்படி நடந்தா கூட நல்ல விஷயம் தான், அப்படியாவது நடந்து சுகமாயிட்டாங்களே நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா இவங்க அப்படியே வேற லெவல் பாரு. இவர் கை பிடிச்சு ரைஸ் அப் அண்ட் வாக் இன் ஜீசஸ் நேம் சொன்ன உடனே கபார்னு நின்றுட்டு அப்படியே நின்றுட்டாங்களா, நின்றுட்டு நடக்கிறாங்களா, வேகமா நடக்கும். ஆச்சரியம், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். பல வருஷங்களா படுத்த படுக்கையா இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை அனுபவிச்சிட்டாங்களே, எல்லாம் ஒரே சந்தோஷமா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ இவர் கேட்டாராம், இங்க பாருங்க மேரி, தங்கச்சியோ அக்காவோ சகோதரி பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு, நம்ம பெரிய போதுகிற அவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்து ஏசு நாமத்துல எழுந்து நடன ஒண்ணு நீ கபார்னு ஏஞ்சிட்டியா எப்படி? இப்ப கபார்ன்ற வார்த்தை நான் சொல்ற தமிழ்ல, அவர் இங்கிலீஷ்ல வந்து வேற மாதிரி என்ன நல்ல வார்த்தை சொல்லியிருப்பார். இப்படி சரி வேற மாத்தலாமா? சடார் சடார் என்று எழுந்து விட்டாயே, அது எப்படி? சொல் சொல் என் சகோதரியே சொல் அப்படி. அப்ப அவங்க சொன்னாங்களா, ஜான், தேவன் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், மேரி எழுந்து நடனாரு. அதுக்கு தான் நான் அப்படியே சடார் ஏஞ்சு உட்காந்துட்டேன். அப்ப அவர் சொன்னாரா, மேரி சொன்னது நான் சொன்னேன், நான் தான் சொன்னேன், என் வாய்ஸ் அது. ரைஸ் அப் அண்ட் வாக் நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்களா, இல்ல ஜான், எனக்கு தெரியுது கிளியரா, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் தேவன், அவர் என்ன பார்த்து சொன்னார், நான் எப்படி அப்படி சடாரா எந்திரிக்க முடியும்? அவர் என்ன பார்த்து சொன்னாரு, அதனால தான் எந்திரிச்சு உட்கார்ந்தேன். இவர் இன்னொரு டைம் சொன்னாரா, இல்லம்மா நான் தான் சொன்னேன், அட நான் தான் வந்து உன் கையை பிடிச்சி சொன்னேன் எந்திரிச்சு நடன்னு. கரெக்டா அப்படியே மூஞ்ச லட்சமா சொல்லிட்டாங்களா அந்த அம்மா. பார் நல்லா கவனி, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் சிருஷ்டி கர்த்தர் என்ன பார்த்து சொன்னார், மேரி எந்திரிச்சு நடன்னு. அவர் சொன்ன உடனே எனக்கு பலன் வந்துச்சு, அதுக்கு தான் நான் ஏச்சு நடந்தேன். அதுக்கப்புறம் இவர் சைலண்ட் ஆயிட்டார். என்ன விஷயம் தெரியுமா? பேசுறது இவர் தான்.
ஆனா பேசினதை செஞ்சு முடிச்சதை நிலைப்படுத்தி சகலத்தை சிருஷ்டித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் கொண்டு வந்தது யாரு? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். உங்க பிசினஸ பார்த்து சொல்லுங்க, எழுந்து நட. உங்க செத்து போன கனவு, செத்து போன நம்பிக்கை பார்த்து சொல்லுங்க, எழுந்து நட. உங்க வாழ்க்கையின் சூழலை பார்த்து நீங்க சொல்லணுமா இருக்குது, மாறணும்னு இயேசுவின் நாமத்தில். உங்க வாழ்க்கை இருக்கிற மலையை பார்த்து நீங்க சொல்லணும், அப்புறப்பட்டு போன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ல, நீ பேசு, நான் வேலை செய்யறேன் உனக்காக. நீங்க பேசாததான் வார்த்தை. மௌனமா பிசாசுக்கு அடி வாங்கி பாருங்க. 5 விரல் பிசாசு பெருமையா வந்து காமிக்கிறது. நான்லாம் பிசாஸ்ட ரொம்ப அடி வாங்கிக்கிறேன். நான் என்ன மெடலா அது? சாதனை அது இல்ல, விசுவாச வாழ்க்கை. நான் அது வாய் திறந்து வார்த்தைகளை பேசுறோம், வாழ்க்கையில ஆண்டு வச்சிருக்கிற நன்மைகளை அனுபவிக்கிறோம். நம்ம ஹல்லேலூயா பேசலாமா? நம்ம வாழ்க்கையில ஒரு சில மேரிங்க இருக்கிறாங்களே, ஒரு சில சூழ்நிலை இருக்குது, ஒரு சில விஷயங்கள் படுத்த படுக்கையா இருக்குது, ஒரு சில நம்பிக்கையை படுக்கையில போட்டு நம்மளே அரெஸ்ட் பண்ணி விட்டுக்கிறோமே. இனி இந்த நம்பிக்கை எந்திரிச்சு நடக்காது, இனி இந்த கனவு நிறைவேறாது, இந்த வாசல் இனிமே சாத்தப்பட்டாது, இனி எனக்கு கல்யாணம் நடக்காது, மத்தது இனி எனக்கு பிள்ளை பிறக்காது, இனி எனக்கு பிசினஸ் வளராது, இனி எனக்கு ஒரு உறவு, எனக்கு ஒரு நட்பு ஏற்படாது, இனி என் பிசினஸ் படுத்த படுக்கை ஆயிடுச்சு. ஒரு சில பேர் அப்படியே பெட்ல அப்படியே அரெஸ்ட் பண்ணி கதவெல்லாம் சாத்தி வச்சுக்கிற. ஆண்டு சொல்லார், லெட் தேர் பீ லைட், சேனல் ஓபன் பண்ணு. வெளிச்சத்தின் தேவன் நானு, வெளிச்சத்தின் வார்த்தையை கொண்டு வர தேவன் நானு. ஓபன் தி விண்டோஸ் ஆஃப் யுவர் லைஃப், ஓபன் தி விண்டோஸ் ஆஃப் யுவர் லைஃப். கம் ஆன், செவிகளை திறந்து கொடுங்க, வார்த்தையை கேளுங்க. லெட் தேர் பீ லைட். எத்தனை நாள் தான் அந்த காலத்துல உட்கார்ந்து இருக்குது, எத்தனை நாள் தான் ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்குது. கர்த்தர் சொன்னார், ஜன்னலை தர. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ மட்டும் வாயை திறந்து பேசிட்டனா உனக்கு பரலோகத்திலிருந்து சப்போர்ட் நான் அனுப்புறேன். அன்னைக்கு பாஸ்டர் ஜான் எப்படி அந்த சகோதரியை பார்த்து ரைஸ் அப் அண்ட் வாக்னு சொல்லும்போது பரலோகத்துல இருந்து தேவன் செவி கொடுத்தாரோ, பரலோகத்துல இருந்து தேவன் எப்படி குரல் கொடுத்தாரோ, நமக்காக ஒரு குரல் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ தான் வர்ஷிப் லீடர், நான் தான் பேக்கப் லீடர். எப்படி இருக்கும் வர்ஷிப் லீடிங்? கமான், எவ்வளவு பேர் சந்தோஷமா வர்ஷிப் லீட் பண்ணுவான். இன்னைக்கு கர்த்தரே நமக்கு பேக்கப் பண்ண எப்படி இருக்கும்? சிவன் என்ன மாதிரி இருக்கும்? பயங்கரமா இருக்குமா இல்லையா? ஆண்டவரை பார்த்து சொல்றார், நீ வாய் திறந்து பேசு, உனக்கு நான் பேக்கப் பண்றேன், நான் உன்னை தாங்கி பிடிக்கிறேன், நான் உன்னை கொண்டு போறேன் முன்னாடி. வாய் திறந்து பேசு நம்மளுடைய வேலை, நம்மளுடைய உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.